திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழிபாடு செய்ய இருக்கிறார். அதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோவில் நிர்வாகம் சார்பில் அமித் ஷாவிற்கு பூரண கும்ப மரியாதையானது செலுத்தப்பட இருக்கிறது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழிபாடு செய்ய இருக்கிறார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதையானது செலுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? உள்துறை அமைச்சர் அமித் ஷா இருநாள் பயணமாக நேற்று மாலை தமிழகம் வந்திருந்தார். புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய விதமாக உள்துறை அமைச்சருடைய இந்த பயணம் அமைந்திருந்தது. நேற்று நடைபெற்ற புதுக்கோட்டையின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று முடித்த பிறகு திருச்சியில் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த உள்துறை அமைச்சர் இப்பொழுது திருச்சியினுடைய மிக முக்கியமான சிவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவானைக்காவில் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கின்றார். திருவானைக்காவில் உள்ள இந்த ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலை பொறுத்தவரை காவிரியினுடைய வடகரை சிவத்தலங்களில் மிக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. திருச்சியில் திருவரங்கம் எப்படி விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த ஒரு கோவிலாக இருக்கின்றதோ அதே போன்று திருச்சியிலே சிவ வழிபாட்டிற்கு உகந்த கோவிலாக இந்த திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயம் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் நீருக்கு பஞ்ச தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நீர் சார்ந்த தலமாக பார்க்கப்படும் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்திருக்கின்றார். திருவானைக்காவலில் நடைபெறக்கூடிய இந்த ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலின் வழிபாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிற்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் இறைவனுக்கு செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த பிரசாதங்களை ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். இந்த தலத்தை பொறுத்தவரை பஞ்சபூத தலங்களிலே நீருக்கு பெயர் பெற்ற தலமாக காவிரியினுடைய வடகரை தலமான இந்த ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கின்றது. இந்த ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலில் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பழம்பெருமை மிக்க சமயக்குறவர்கள் பல்வேறு திருப்பாடல்களை பாடியிருக்கக்கூடிய தலமாகவும் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் முற்கால சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த கோவில் கட்டப்பட்டது. உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ மன்னர்கள் ஆட்சி நடத்திய அந்த காலகட்டத்திலேயே நீர் சார்ந்த ஒரு சிவதலமாக இந்த தலம் உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 1800-2000 ஆண்டுகள் தொன்மையுடைய சிவ வழிபாட்டு தலமாக இந்த கோவில் சொல்லப்படக்கூடிய நிலையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.